எரேமியாவின் புலம்பல் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். புலம்பல் 2வது அதிகாரத்திலே 18வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்கலாம். அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதியளவாய் கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க வெட்டாதே. இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். 18வது வசனம், அதன் 954வது பக்கத்தில் இருக்கிறது. அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதி அளவாய் கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய ஜனங்களுக்கு முன்பாக இருந்து நிறைய புலம்பலான வார்த்தைகளை அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எருசலேம் ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை அந்நிய நாட்டு ராஜா சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார். ஆனால் அந்த ராஜா ஏற்கனவே இந்த தேவ மனுஷனை குறித்து கேள்விப்பட்டு வந்த உடனே இந்த எரேமியாவை பார்த்து, நான் வர்றதுக்கு முன்னாடி என்னை பற்றி நீ நிறைய சொல்லி இருக்கிற, ராஜாக்களுக்கு எச்சரிப்பு கொடுத்துருக்கிற, அதை நான் அறிந்து கொண்டேன், அதனால நீ என் கூட வா, எனக்கு ராஜ்ய பாரத்தில் என் கூட இரு, உனக்காக நான் தனிய காரியங்களை ஒதுக்கி தர்றேன் அப்படின்னு இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்துல அந்த ராஜா சொன்னபோது, இந்த எரேமியா தீர்க்கதரிசி அதை கேட்காம, இல்லை நான் அப்படி வர்றதில்ல, நான் என்னுடைய ஜனங்களுக்காக திறப்புல நிற்கணும், நான் என் ஜனங்களுக்காக அழணும்னு சொல்லி அந்த தேசத்திலேயே இருந்து ஜனங்களுக்கு ஆறுதல் சொல்லி ஜனங்களை ஜெபிக்க வைத்து ஜனங்களுக்காக திறப்பிலே நின்ற ஒரு கண்ணீரின் தீர்க்கதரிசி தான் இந்த எரேமியா தீர்க்கதரிசி. ஆனா இந்த இடத்துல ஜனங்களை பார்த்து அவர் சொல்லும் போது என்ன சொல்றார் அப்படின்னா, உன்னுடைய கண்ணில் இருக்கிற கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே. உன் மேல ஆண்டவர் கோபமா இருக்கிறாரு, ஆண்டவருடைய கோபத்தை நீ சுமந்திருக்கிறாய், ஆண்டவர் உன்னை தண்டிச்சிட்டு இருக்கிறாரு. இது கர்த்தருடைய தண்டனையே அல்லாமல் வேறு இல்லை. இதிலிருந்து நீ மீட்கப்படணும்னா, இதிலிருந்து உன்னுடைய பிள்ளைகள் மீட்கப்படணும்னா உன்னுடைய கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசினார். இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு, ஒரு தேவனுடைய பிள்ளை சும்மா இருக்கிறதுனாலே வருகிற ஆபத்துக்களை குறித்து நான் இன்றைக்கு பேச போகிறேன். இது மிக முக்கியமான செய்தி. இந்த செய்தியை எல்லாருமே கேட்கணும். ஸ்பெஷலாக வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் இந்த செய்தியை ரொம்ப கவனமாய் கேட்க வேண்டும். இந்த செய்தியை நிறைய பேருக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கும்படியாக கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சும்மா இருக்கிறது என்கிறது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. அது ஒரு மிகப்பெரிய ஆபத்து. இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக இந்த கொரோனா பிரச்சனை வந்ததுனாலே எல்லாருடைய வாழ்க்கையிலையும், மோஸ்ட்லி நிறைய பேருடைய வாழ்க்கையிலே சும்மா இருக்கிறதற்கு பழகி கொண்டார்கள். வீட்டில் படிக்கிற பிள்ளைங்க சும்மா இருக்கிறாங்க, வேலைக்கு செய்கிறவங்க வேலைக்கு போகாதனால சும்மா இருக்கிறாங்க. இப்படியே சும்மா இருக்கிற ஜனங்கள் மிகவும் அதிகமாகி விட்டார்கள். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், சூழ்நிலை எப்படி இருந்தாலும், நம்மை சுற்றி இருக்கிற எல்லா காரியங்களும் வித்தியாசமாக இருந்தாலும், ஒரு தேவனுடைய பிள்ளை சும்மா இருக்க கூடாதுன்றதுல ஆண்டவர் மிகவும் கவனம் உள்ளவராய் இருக்கிறார். நம்ம நிறைய பேரு அதை நியாயப்படுத்துகிறோம். நான் என்ன பண்றது, நான் வெளியே போய் என்ன பண்ணுவேன், நான் யார்கிட்ட போய் பேசுறது, நான் என்ன வேலை செய்யறது, எங்கேயுமே எல்லாமே லாக்டவுனா இருக்க, அந்த இடத்துல போனா வேலை இல்லை, இந்த இடத்துல போனா வேலை இல்லை, இங்கே எனக்கு செய்ய வேண்டியது எதுவும் இல்லை, படிக்க வேண்டியது எதுவும் இல்லை, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நிறைய பேர் இன்றைக்கு சும்மா இருப்பதற்கு பழகிவிட்டார்கள். ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை சும்மா இருப்பதற்காக அழைக்கவே இல்லை. கை கால் பலன் கொடுத்து, உங்களுக்கு ஆகாரம் கொடுத்து, உங்களுக்கு நல்ல கிளைமேட் ஆண்டவர் கொடுத்து, காலையிலே உங்களை தட்டி எழுப்பி சாயந்தரம் வரைக்கும் கர்த்தர் உங்களை காப்பாற்றி உங்களை போஷித்து நடத்துறது நீங்க சும்மா இருக்கிறதற்காக அல்ல. நான் சொல்றேன், சில மனிதர்களுடைய சம்பவங்களை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய சம்பவங்களை பார்ப்பீர்களே ஆனால், கால் இல்லாதவங்க, கை இல்லாதவங்க, சரியான வருமானம் இல்லாதவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சும்மா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க.
ஆனால் அவர்களுடைய பலவீனம் நமக்கு இருக்குமே, ஆனால் கண்டிப்பா நம்ம எதையுமே செய்ய மாட்டோம். அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை நமக்கு இருக்குமானால் கண்டிப்பா நம்ம ஒண்ணுமே செய்ய மாட்டோம். ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, கண்டிப்பா நான் எதையுமே பண்ண முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இருக்கிற அநேகம் பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே சும்மா இராமல் இந்த உலகத்திலே பெரிய சம்பாத்தியத்தையும் பெரிய புகழையும் அடைகிறதை நம்முடைய கண்களால் பார்க்க முடிகிறது. ஒரு உலகத்தானே அப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய பிள்ளை சும்மா இருக்கலாமா? ஆண்டவருடைய பிள்ளை சும்மா இருக்கலாமா? ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பார்வையில் ரிட்டேர்ட் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. ரிட்டேர்ட் அப்படின்றது இல்லை ஆண்டவருடைய பார்வையில். மோசையை குறித்து வேதம் சொல்லுகிறது, மோசையை ஆண்டவர் அழைத்தார், அவனை பயன்படுத்த ஆரம்பித்தார். அவனுக்கு வயது இப்பொழுது கடந்து போனது, ஆனா அவன் மரணம் அடைகிற அன்று வரையிலையும் கர்த்தர் அந்த ஊழியத்திலேயே பயன்படுத்தினார். நீங்கள் ஒவ்வொரு பரிசுத்தவான்களை எடுத்து பாருங்க, அவர்கள் இந்த உலகத்துல கர்த்தர் அவங்கள வைக்கிற வரைக்கும் அவங்கள கர்த்தர் ஆக்டிவா தான் வச்சிருந்தாரு. ஆனா என்றைக்கு அவர்களுடைய வேலை முடிந்ததோ, என்றைக்கு அவர்களை கர்த்தர் பரலோகத்துல எடுத்துக்கொள்ளணும்னு நினைச்சாரோ, அன்னைக்கு தான் அவர்களுடைய வேலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்தது. அப்போ ஆண்டவர் என்ன விரும்புறார் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இருக்கக்கூடாதாமா? சொல்லுங்க, சும்மா இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்து. நீங்கள் கிதியோனை குறித்து வேதத்திலே வாசிக்க முடியும். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த 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 காரியத்தை நம்ம வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவன் அபியஸ்தினாகிய யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலின் மரத்தின் கீழ் உட்கார்ந்து, அப்பொழுது அவனுடைய குமாரர் கிதியோன் கோதுமையை மீதியானியர்கள் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் நேரிடுவானேன். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, கிதியோன் என்ற அந்த சாப்டர் இதுக்கு முன்பாக வரவில்லை. அவன் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப தேவனுடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி அவனுக்கு ஒரு பேரை சொல்றாரு. என்ன பேர் சொல்றாரு அப்படின்னா, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ வாப்பா, ஜனங்களை மீதியானியருடைய கையிலிருந்து ரட்சிக்கிறதற்கு நான் உன்னதான் நான் அழைச்சிருக்கிறேன். உடனே இவன் கேட்கிறான், ஆண்டவரே, நான் இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியருடைய கைக்கு நான் எப்படி ரட்சிப்பேன்? எப்படி ரட்சிப்பேன்? நான் ரொம்ப சின்ன பையன் ஆண்டவரே, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி அல்ல. ஆனா என்ன நீங்க பராக்கிரமசாலின்னு நீங்க கூப்பிடுறீங்க. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அவ்வளோ பெரிய ரட்சிப்பிற்கு, அவ்வளோ பெரிய ஊழியத்திற்கு ஆண்டவர் கிதியோனை நம்புறதற்கு வேற எதுவுமே காரணம் இல்லை. அந்த ஊர்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான பேர் சும்மா இருக்கிறாங்க. அவங்க ஏன் சும்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம விவசாயம் பண்ண முடியாது. விவசாயம் பண்ணி அதை அறுக்கிற நேரத்திலே வந்து எடுத்துக்கொண்டு போய் விடுகிறார்கள். அதனால நம்ம விவசாயம் பண்ணினா கூட அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்க போறோம். அதனால சாப்பிடாம இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம விவசாயம் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம். ஆனா அவ்வளவு பிரச்சனையின் நடுவிலையும் தனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை காப்பாற்றுவதற்காக அந்த இடத்திலே, அடிக்கிற இடத்திலே, அறுக்கிற இடத்திலே இவன் அவைலபிளா இருந்ததுனால, இவன் சும்மா இருக்காததுனால, அவனுக்கு முன்பாக நிறைய உதாரணங்கள் சும்மா இருக்கிறார்கள், ஆனா இவன் ஆக்டிவா இருந்ததுனால நான் நம்புறேன், ஆண்டவர் அவனை ஒரு பெரிய ரட்சிப்புக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு உங்களை ஆண்டவர் தெரிஞ்சுக்கணுமா? ஆண்டவர் உங்களை பெரிய நோக்கத்திற்காக கர்த்தர் உங்களை உருவாக்கணுமா? நான் நம்புறேன், யாரெல்லாம் சும்மா இருக்காம ஏதோ ஒன்றை செய்யணும்னு நினைச்சு கர்த்தருக்காக, வளர்ச்சிக்காக, உயர்வுக்காக செய்கிறீர்களோ அவங்கள பார்த்து ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாரு அப்படின்னா, பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சிலருக்கு மேலே வரணும் அப்படின்னு பயங்கரமான ஆசை. நான் அப்படி பண்ணணும், நான் இப்படி பண்ணணும், நான் இப்படி ஊழியம் பண்ணணும், இத்தனை பேரை ஆயத்தப்படுத்தணும், எல்லா ஆசை, பயங்கரமான ஆசை. ஆனால் ஆசை இருக்குது, ஆனால் ஒன்றும் பண்ண மாட்டாங்க.
ரொம்ப சோம்பேறித்தனம், ரொம்ப சோம்பேறித்தனம், எதையுமே செய்ய மாட்டாங்க. அதான் காலையிலிருந்து எழும்புனா நான் சொல்றேன், சிலர் வந்து வீட்டில் இருந்து சும்மா இருப்பாங்க, சிலர் ஊரை சுத்தி சும்மா இருப்பாங்க. ஹலோ, புரியுதில்ல நான் உங்களுக்கு சொல்றது? சிலருக்கு நிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. அதான் பழமொழி கூட சொல்லுவாங்கல்ல, நாய்க்கு வேலை இல்லை நிக்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு நிக்கிறதுக்கே நேரம் இல்லை, ஒரே பிஸி பிஸி பிஸி. எங்க இருக்கீங்கன்னு அப்படின்னா, ஐயோ ப்ரேயருக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை, சர்ச்சுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை, ஜோம் பண்றதுக்கு நேரம் இல்லை, சமையல் பண்றதுக்கு நேரம் இல்லை, காலையில் நைட்டு ரொம்ப லேட்டாக தான் தூங்குறேன், காலையில் சீக்கிரமா எழுந்திருக்கிறேன். அப்படி என்னத்தான் பண்றீங்க அப்படின்னு கேட்டா ஒன்றும் இல்லை. அவங்க அவைலபிளா தான் இருக்காங்க, அவங்க ஏதாவது செஞ்சு தான் இருக்காங்க. ஆனா அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வுக்காக எதையுமே செய்யல. அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, சும்மா இருக்கிறதும் ஒண்ணுதான், தேவையில்லாம ஓடுறதும் ஒண்ணுதான். நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்ம சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லிடு அப்படின்னா நிறைய பேர் அதை நியாயப்படுத்துவாங்க. நான் சும்மா எல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ஒன்றும் சும்மா எல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை இல்லை, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் உங்களை கொண்டு போகணும்னா, அடுத்த ஸ்டெப்புக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தணும் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப தேவை என்ன அப்படின்னா, நீங்க சும்மா இருந்துடவே கூடாது. நம்மை பார்த்து கர்த்தர் பராக்கிரமசாலின்னு கூப்பிடுவாரு. எப்ப தெரியுமா? நம்ம வேகமாய் செய்து கொண்டிருக்கும் போது. ஆமோதிக்கிறீங்களா? ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ற ஒரு சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணுற ஒரு பிரதர் வந்து நம்முடைய திருச்சபைக்கு வந்து கொண்டிருக்கிறார். அப்போ எனக்கு எப்போவுமே வந்து இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து அதை எப்படி ரன் பண்ணுறாங்க, அதில் எப்படி ஆட்களை மேனேஜ் பண்ணுறாங்க, அதில் எப்படி வந்து கஸ்டமரை வந்து கரெக்ட் பண்ணுறாங்க, அதெல்லாத்தையும் குறித்து எனக்கு வந்து தெரிந்து கொள்றதுக்கு ரொம்ப ஆசை. நான் எப்போவுமே அதை நினச்சிட்டே இருப்பேன். ஒரு பில்டிங் போனால் கூட அந்த பில்டிங்கில் வந்து ஐயோ அழகாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறத விட, இல்லை இந்த பில்டிங்கை எப்படி கட்டியிருப்பாங்க, இதுக்கு எப்படி அஸ்திவாரம் போட்டிருப்பாங்க, இது எத்தனை அடி ஹைட் இருக்கும், இந்த ஜன்னல் எவ்வளோ அளவில் வச்சுருப்பாங்க, இதில் ஆர்கிடெக்ட் எப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் யோசிப்பேன். அப்போ அந்த நபரை சந்திக்கும் போதெல்லாம் நாங்கள் 2 பேரும் இப்படி டிஸ்கஸ் பண்ணுறது வழக்கம். அப்போ அவர்கிட்ட கேட்பேன், நீங்கள் வந்து சூப்பர்வைசராக இருக்கிறனால எப்படி போயிட்டு இருக்கு கம்பெனி? அப்போ அப்படி அடிக்கடி பேசுறது வழக்கம். இந்த லாக்டவுன் ஃபர்ஸ்ட் லாக்டவுன் முடிச்ச உடனே அவரை பார்த்து, பிரதர் இந்த மாதிரி எப்படி ரன் பண்ணாங்க, அவங்க ஒரு பெரிய யூனிட் ஆச்சு, அத்தனை 1000 பேர் அவங்க ஒர்க் பண்றாங்க, எப்படி இந்த லாக்டவுன்ல சமாளிச்சாங்க, எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தீங்களா இல்லையா, கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அவர் ரொம்ப ஷாக்கான ஒரு நியூஸை சொன்னாரு. பாஸ்டர், நீங்க நினைக்கிறது மாதிரி இல்லை, நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகளை விட உலகத்துல இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப கிளவரா இருக்காங்க. ஐயோ நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த லாக்டவுன்ல கிட்டத்தட்ட 9 மாசத்துல அவங்க வந்து அவங்களுடைய கம்பெனில எதெல்லாம் ரெடி பண்ணணுமோ அவ்வளவுத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க பாஸ்டர். கிட்டத்தட்ட 7 சாஃப்ட்வேர் பண்ணிட்டாங்க. அந்த கம்பெனியில் வந்து இவங்க வாங்கின அன்னையிலிருந்து நிறைய பேர் வந்து வேலை செய்யும்போது ஒழுங்கா வேலை செய்யலை. அவங்க வந்து சீனியாரிட்டி அதிகமாக இருந்ததுனால அவங்கள்ட்ட எந்த கேள்வி மேனேஜ்மெண்ட் கேட்க முடியல. ஆனால் கரெக்டாக லாக்டவுனுக்கு எல்லாரையும் அப்படியே துரத்த வேண்டியவங்களை துரத்திட்டாங்க, எடுக்க வேண்டியவங்களை எடுத்துட்டாங்க. அந்த நாட்களை நம்ம தான் பார்த்து சும்மா செலவு பட்டோம். ஆனால் அவங்க அழகா அவங்களுடைய கம்பெனியை அப்படியே ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு வந்தாங்க. இந்த 9 மாசமும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லக்கி டைமா மாறிடுச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துருச்சு. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவங்க அத்தனை பேரும் விக்கிரக ஆராதனைக்காரர்கள், அவங்க அத்தனை பேரும் உலகத்தான். ஆனா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்மளே நிறைய பேர் அந்த நாட்களை வீணாய் கழித்தார்கள், சும்மா கழித்தார்கள். நான் பெருமைக்காக சொல்லலை, என்னை பெருமைப்படுத்துவதற்காக சொல்லலை. ஆனால் முதல் லாக்டவுனில் நான் நம்புகிறேன், எவ்வளவு தூரம் ஆக்டிவாக ஊழியம் பண்ண முடியுமோ, எவ்வளவு தூரம் உற்சாகமாய் ஊழியம் செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் உற்சாகமாய் ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் பலன் தந்தார். கர்த்தர் பலன் தந்தார். அந்த லாக்டவுன்லேயே கிட்டத்தட்ட 60-70 கூட்டங்களை நடத்துவதற்கு ஆண்டவர் பலன் தந்தார். அப்போ அதனுடைய பலனை நான் அன்னைக்கும் பார்க்கிறேன், இன்னைக்கும் பார்க்கிறேன். சும்மா இருக்க வைப்பது சத்துருனுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி, மிகப்பெரிய சூழ்ச்சி.
பிசாசு உங்களை சைன் பண்ண விடாம உங்களுடைய உயர்வை தடுப்பதற்காக ஏதோ ஒரு காரணத்தை காண்பித்து, ஏதோ ஒரு கவலைகளை கொண்டு வந்து, ஏதோ மனபாரத்தை கொண்டு வந்து உங்களை சும்மா இருக்கிறதுக்கு ஏவிட்டே இருப்பான், உங்களை சும்மா இருக்கிறதுக்கு வழி நடத்துவான். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் அறுக்க வேண்டிய அறுவடை அதிகம், நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், உங்களுக்கு முன்பாய் நிறைய தரிசனம், உங்களுக்கு முன்பாய் நிறைய ஊழியம், உங்களுக்கு முன்பாய் நிறைய பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் என் வாழ்நாள்ல சாகிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன்னா சும்மா இருக்கவே மாட்டேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்க கையை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு ஒரு பொருத்தனை எடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் சொல்லுங்கள். ஆண்டவரே நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். நான் இனி எந்த காரணத்தை கொண்டும் சும்மா இருக்க போவது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் ஆண்டவரே, என்னை தாங்கும்படி செய்யும் ஆண்டவரே. எனக்கு எதுவுமே செய்கிறதுக்கு இல்லைன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. நீங்க நல்லா நான் உற்சாகமா இருக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வாசல்களை ஆண்டவரே திறக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். நீங்கள் யோசேப்பை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது அதான் சொல்லுது, அவன் எந்த இடத்துல போயும் அவன் என்ன பண்ணல அப்படின்னா சும்மா இருக்கவே இல்லை. நம்ம அந்நிய நாட்டுக்கு தானே வந்திருக்கிறோம், நம்ம அடிமை வேலை பார்க்கறது தானே வந்திருக்கிறோம், நமக்கு 8 மணி நேரம் தானே ஒர்க்கு, நம்ம ஏன் வேலை செய்யணும்? நம்ம எதுக்காக இருக்கணும்? சிறைச்சாலையில் போய் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குதா? போத்திபாருடைய வீட்டில் எல்லா வேலையும் தலையில போட்டு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குதா? நான் நம்புறேன் அவ்வளவு பெரிய பொறுப்பை யோசேப்புக்கு ஆண்டவர் யோசேப்பை நம்புறதற்கு காரணம், அவன் போத்திபாருடைய வீட்டில் இருக்கும் போதும் அவன் என்ன இல்லைன்னா சும்மா இல்லை. வேதம் சொல்லுது சிறைச்சாலையிலே இருக்கும் போதும் அவன் என்ன இல்லைன்னா தன்னுடைய அப்பாட்ட இருக்கும்போது அவன் சும்மா இல்லை. ஆனா அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ சும்மா இருப்பா, நீ எதுவும் செய்ய வேண்டாம், பிள்ளைங்க எல்லாருமே போட்டும், நீ போக வேண்டாம், நீ வீட்டிலே இரு, நீ சமாதானமா இரு, நீ என் செல்ல பிள்ளை, நீ என்ன எப்பவும் பார்த்துட்டு. அவ்வளவு செல்லத்தை அவங்க அம்மா அப்பா கொடுத்த போதிலும் கூட யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய தகப்பனாருக்கு வேலை செய்தான், போத்திபாருடைய வீட்டில் வேலை செய்தான், சிறைச்சாலையிலே வேலை செய்தான், பார்வோனுடைய அரண்மனையிலே வேலை செய்தான். அதனால தான் ஆண்டவர் அவனை எட்டாத உயரத்தில் கொண்டு போய் வைத்தார். ஆமேன். நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை எடுத்து வேதத்தில் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்தார். அவர் ராஜாவுக்கு முன்பாக இருக்கும்போது வேலை செய்தார். கப்பல் கடலிலே கப்பல் அடிக்கப்பட்டு அங்க அவர் ஊழியம் செய்தார். கிராமத்திற்கு போகும்போது ஊழியம் செய்தார். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சும்மா இருக்கிறத வெறுத்துட்டாங்க. வேண்டாம் வேண்டாம். ரூத்தை குறித்து வேதம் சொல்லுது, நகோமி சொல்லுகிறார், என் மக்களே நீங்கள் பின்பாக போயிடுங்க, என் கூட வராதப்பா, என் கூட வந்தா உனக்கு எதிர்காலமே இல்லை, நீ என்ன செய்ய போற, நீ வந்து என்ன பண்ண போற. ஆனா இந்த ரூத்து தன்னுடைய மாமியாரோடு கூட வந்து வேதம் சொல்லுது, அவ சும்மா இருக்கல, தன்னுடைய பையை எடுத்துக்கொண்டு ஆகாரத்திற்காய் ஒரு நிலத்துல போய் அவங்க பொறுக்கிட்டு இருக்காங்க. ஆனா என் ஆண்டவர் அவளுடைய அந்த வேகத்தையும் அந்த பொறுப்புணர்ச்சியையும் பார்த்து அந்த லேண்டுக்கே கர்த்தர் அவர்களை அதிகாரியாய் மாற்றினார். ஆண்டவருக்கு யாரை பிடிக்கும் சொல்லுங்க? ஆண்டவர் யாரை பிடிக்கும்? ஆண்டவர் யாருக்கு ஆசீர்வாதத்தை தருவாரு? ஆண்டவர் யாரை நம்புவாரு? ஆண்டவர் யாரை பலசாலியேன்னு கூப்பிடுவார் அப்படின்னா, நான் நம்புறேன் சும்மா இருக்கிறவங்களே அல்ல, எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கிறவர்களை. ஆமேன்னு சொல்லுங்க. சாகிற வரைக்கும் எனக்கு ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே, நான் ஓடிட்டே இருக்கணும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்க அம்மா அப்பாவுக்காக நான் எங்க அம்மா அப்பா மாதிரி இப்போ நான் எந்த வயதானவர்களை பார்த்தாலும் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிற ஜெபம் என்ன அப்படின்னா, சாகிற வரைக்கும் இவங்க எந்த இடத்துலையும் யாரையும் டிபெண்ட் பண்ணி மட்டும் உட்காரக்கூடாது. அவங்க வேலையை அவங்க செஞ்சுட்டு அவங்க சர்ச்சுக்கு நடந்து வந்துட்டு சுகமாய் குடியிருந்து உங்க சமூகத்துல வரட்டும் ஆண்டவரே. நான் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு பிளஸ்ஸிங் வேற எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. கேட்குறீங்களா? ஆசைப்படுறீங்களா? நீங்க இந்த வசனத்தை நான் சொல்லும் போது, இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது என் ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். என் ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். என்னை பார்த்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீ அமைதியாவே இருக்க மாட்டியாப்பா, உன்னால அமைதியாவே இருக்க முடியாதப்பா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்களா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஏன் இவ்வளோ வேகமாக ஓடுனா டேஞ்சர் ஆயிட போகுது.
நான் வேகமா இல்லை, நிதானமாய் தான் ஓடுகிறேன். இப்படியெல்லாம் போகாதீங்க, இவ்வளோ ஆகாது, ஸ்லோவா இருங்க. இல்லை இல்லை, ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். என் ஆண்டவர் எனக்கு தந்த உற்சாக ஆவியை சாகிற வரைக்கும் எனக்கு தரணும்னு ஆண்டவரத்துல கேட்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். சாகிற அன்னைக்கு கூட 4 பிரசங்கத்தை பண்ணிட்டு தாங்க சாகணும். நம்ம இப்பதான் பிரசங்கம் பண்ணி முடிச்சாரு, அதுக்குள்ள செத்து போயிட்டாரே கர்த்தர் சமூகத்துல அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம வாழ்க்கை அமைகிறது தான் ஒரு பெஸ்டான வாழ்க்கை. சும்மா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், எனக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்காதா? என்ன கர்த்தர் சும்மா உட்கார வைக்க மாட்டாரா? கால் மேல கால் போட்டு நான் உட்கார மாட்டேனா? சிட்டியை விட்டு அவுட்டர்ல ஒரு இடத்துல 1 ஏக்கர் நிலத்தை வாங்கி அவ்வளவுதான் ஒரு 10 வருஷம் எந்த வேலையும் செய்யாம அவ்வளோ கால் மேல கால் போட்டு சாப்பிடணும் அப்படின்ற மனசுல ஆசை இருக்கிறவங்க அதை தூக்கி போட்டுட்டு அங்கேயும் நான் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரே நான் உற்சாகமா இருப்பதற்கு எனக்கு பலன் தாரும். அல்லேலூயா. இங்க இந்த மோட்டர் ஓடிட்டே இருக்கு பாருங்களேன். இந்த மோட்டர் இங்க ஆஃப் ஆகுற வரைக்கும் என்ன பண்ணணும்னா ஓடணும். ஆஃப் ஆன அடுத்த நிமிஷத்துல என்ன பரலோகம் போற வரைக்கும் நான் செய்து கொண்டே இருப்பேன். ஆமோதிக்கிறீங்களா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். அப்போ ஆக்டிவா இருக்கிறது மிக அவசியம். இந்த சும்மா இருக்கிறதுனுடைய ஆபத்துகளை குறித்து வேகமாய் உங்களோட பேசி உங்களுக்காக ஜெபித்து முடிக்க போறேன். முதலாவதாக நம்பர் 1, வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1வது வசனம். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, நீங்கள் அப்படியே 12வது வசனத்தை வாசிங்கள். 12வது வசனத்தை வாசிக்கலாமா? 12வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது உன் குமாரராவது உன் குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ, நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதா இருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாரும் கவனமாய் கவனிங்கள். இங்கே லோத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு கவனமா கவனிக்கிறீங்களா? சும்மா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வருகிற ஆபத்து. நம்முடைய மனசுக்குள்ள சும்மா இருக்கணும்னு என்ன பண்ணக்கூடாது? திரும்ப திரும்ப சொல்லுங்க, நினைக்கவே கூடாது. அது அந்த எண்ணம் நமக்குள்ள வரவே கூடாது. அவ்வளோதான். என் புள்ள கல்யாணம் பண்ணாட்டான் பரவாயில்ல, என் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, என் புள்ள கல்யாணம் பண்ணானா என் மருமக வருவா, அந்த மருமக எனக்கு சமைச்சு போட்டு நான் கால் மேலே கால் போட்டு உட்காந்து சாப்பிடணும். அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. கவனிங்க, இங்கே லோத்தை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இந்த லோத்து ஆபிரகாமோடு இருக்கும்போது ஆபிரகாமுடைய ஆட்டு மந்தை பெருகினது, லோத்துனுடைய மந்தை பெருகிற்று. இவங்க 2 பேருக்கும் சண்டை வர்ற அளவிற்கு அவங்க 2 பேருக்கும் பெருக்கும். இவர் ஆக்டிவா இருக்காரு, இவரும் அப்படிதான். இவர் வேகமா, இவர் 10 ஆட அமைச்சா அவ்வளோ 10, அவ்வளவுதான். அவரை பார்த்து இவங்க 2 பேரும் உற்சாகமாகவே இருந்தார்கள். ஆனால் ஆபிரகாமை விட்டு லோத்து என்றைக்கு கடந்து போனாரோ வேதம் சொல்லுது, பட்டணத்தினுடைய வாசல்ல எந்த வேலையுமே இல்லாம, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஆபிரகாம் மத்தியான வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்தான். ஆனால் லோத்து சாயந்தர வேளையிலே பட்டணத்தினுடைய வாசல்ல சும்மா உட்கார்ந்து இருந்தார். அங்க போன உடனே அவருக்கு எல்லா தரிசனமும் போயிருச்சு. அங்க போன உடனே லக்கெல்லாம் போயிருச்சு. இந்த சும்மா இருந்ததனுடைய விளைவை குறித்து வேதம் சொல்லுதுன்னா 12வது வசனத்துல வாசிக்கிறோம். இந்த பட்டணத்திலே உனக்கு குமாரனாவது குமாரத்தியாவது மருமக்களாவது யாராவது இருந்தா அவர்களை நீ வெளியே கூட்டிட்டு போ. இந்த தேசத்தை நாங்க என்ன பண்ண போறோம்னா அழிக்க போறோம். இந்த தேசம் அழிய போகுது. ஆனால் நீங்கள் அந்த பட்டணத்தை விட்டு வெளியே யாரெல்லாம் வந்தாங்கன்னு நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது, லோத்தும் அவனுடைய மனைவியும் அவனுடைய 2 பிள்ளைகளும் வந்தாங்க.
அதுலயும் பாதி வழியில அவங்க மனைவி என்ன பண்ணிட்டாங்கன்னா உப்பு தூணாயிட்டாங்க. சோ ஆக மொத்தத்துல அந்த பட்டணத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டது யார் தெரியுமா? 3 பேர் தான், அப்பாவும் 2 பிள்ளைகளும். எவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ பெரிய தரிசனம் உள்ளவன், எத்தனை ஆடு மாடுகளை உண்டு பண்ணினவன், எத்தனை வேலைக்காரிகளுக்கு சம்பளம் கொடுத்தவன். ஆனா நான் நம்புறேன் இந்த சோம்பேறித்தனோன்ற ஒண்ணு இவனுடைய வாழ்க்கையிலே சும்மா இருந்ததனுடைய ஆபத்து. நான் நம்புறேன் அங்கே அவன் எல்லாவற்றையும் இழந்தான். ஆனா அதற்கு பின்பாக இருந்த ஆபிரகாம் சகலவற்றையும் சுதந்தரித்தான். நம்பர் 1, முதலாவதாக நீங்க சும்மா இருக்கிறதனுடைய ஆபத்து, நீங்க எத்தனை வருஷமானாலும் நீங்க கண்டிப்பா வளர போறதே இல்லை. சும்மா இருக்கிறவர்கள் வளரவே மாட்டார்கள். நான் சொல்றேன், உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வேகமா போவாங்க, நிறைய பேர் அவங்கள பார்த்து பொறாமப்படுறாங்க. அவன் மட்டும் வேகமா போறான், உனக்கு மட்டும் எல்லாமே நடக்குது, நீ மட்டும் முன்னேறிட்ட, நீ மட்டும் மேல வந்துட்ட. நான் சொல்றேன், நீங்க சும்மா இருப்பீர்களே ஆனால் உங்க முன்னாடி எல்லாரும் போயிட்டே தான் இருப்பாங்க. நீங்க வாயை பார்த்துட்டு அப்படியே தான் இருக்கணும். நீங்க அப்படிதான் இருக்கணும். ஆனா அப்படியே இருந்துட்டு மற்றவங்களை குறை சொல்ல முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் மாட்டிட்டாங்க. என்னன்னா சும்மா இருந்து 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 ஒண்ணுமே இல்லை. அவர்களை விட டேலண்ட் இல்லாதவங்க நிறைய பேர் முன்னாடி போயிட்டாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இந்த நபருக்கு எல்லாமே தெரியும். இந்த நபருக்கு ஓட தெரியும், பணம் சம்பாதிக்க தெரியும், வேலை செய்ய தெரியும், இவர் நல்லா படிச்சிருக்கிறாரு, எல்லாமே அவருக்குள்ள இருக்கு. ஆனா அவர் சும்மா இருக்கிறாரு. ஆனா ஒன்னும் தெரியாத ஒருத்தன், அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு தெரியாது, வேலை செய்யறதுக்கு தெரியாது, பேசுறதுக்கு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா வேகமாய் நம்ம சும்மா இருக்க கூடாது, நம்ம சும்மா இருக்க கூடாது. அந்த மனுஷன் முன்னாடி போயிட்டே இருக்கிறான். ஆனா டேலண்ட் உள்ள அந்த பர்சன் ஒண்ணுமே இல்லாம சும்மா எந்த ஆசீர்வாதம் இல்லாம வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் நான் ரொம்ப அன்பாய் சொல்றேன், தயவு செய்து உன் வாழ்க்கையில சும்மா இருந்து எல்லாரும் முன்னாடி போனதுக்கு அப்புறம் நீ பின்னாடி உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிறவனா நீ மாறிடக்கூடாது. நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால், நீ இந்த காலத்தில் சும்மா இருப்பாயானால், நீ எதுவுமே செய்யாமல் இருப்பாயானால், யாரும் கிரிய செய்யக்கூடாத ஒரு ராக்காலோன்னு ஒண்ணு வரும். பிரதர் வரும், சிஸ்டர் வரும். நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன், 7 வருஷம் ஆசீர்வாதமான காலமா இருக்கும்னா 7 வருஷம் சொல்லுங்க, 7 வருஷம் பஞ்சகாலம். 7 வருஷம் பஞ்ச காலத்திற்கு ஆண்டவர் உங்களை தப்பிக்கிறதுக்கு 7 வருஷம் என்ன காலத்தை கொடுப்பாரு? ஆசீர்வாதமான காலத்தை கொடுப்பாரு. ஆனா ஆசீர்வாதமான காலத்துல, பலம் இருக்கிற காலத்துல, திறமைகள் இருக்கிற காலத்துல, சுற்றி சூழ்நிலை எல்லாம் சாதகமா இருக்கிற காலத்துல நீங்க சும்மா இருப்பீங்க அப்படின்னா பஞ்ச காலத்துக்கு நீங்களும் உங்க குடும்பமும் தப்பவே முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதாங்க மாட்டிக்கிட்டாங்க. இப்படி ஒரு லாக்டவுன் வரும்னு அவங்களுக்கு தெரியல, இப்படி ஒரு பணக்குறை வரும்னு தெரியல. ஆனா நான் நம்புறேன், இதுல யார் ஜெயிச்சாங்க தெரியுமா? யார் கவலைப்படல தெரியுமா? யார் சந்தோஷமா இருந்தாங்க தெரியுமா? ஒரு காலத்துல சம்பாதிக்கிறதுக்கு வசதி இருக்கும்போது, சூழ்நிலைகள் சரியா இருக்கும்போது, வீட்டுல ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்காம நிறைய ஓடி 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 சம்பாதிச்சு நிறைய எறும்பு மாதிரி சேர்த்து வச்சுட்டாங்க. அவங்க நிறைய பேரு யாருக்கு முன்னாடி என்ன பண்ணல அப்படின்னா கை கட்டி நிக்கவே இல்லை. இந்த ஜெபத்துல இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிட்டு தான் இருக்கிறாரு. வாலிப தம்பிட்ட தங்கச்சிட்ட ஆண்டவர் பேசுறாரு, நீ சும்மா இருப்பாயானால் மகளே அவ்வளவு திறமைகளை வச்சுட்டு, மகனே அவ்வளவு திறமைகளை வச்சுட்டு, உனக்கு முன்பாக நல்ல அப்பா, உனக்கு நல்ல அம்மா, உன்னை என்கரேஜ் பண்ற ஒரு நல்ல குடும்பம், நீ எங்கு போனாலும் பொழைச்சிருவ, நீ எங்கு போனாலும் வாழ்வ. அந்த அளவுக்கு ஆண்டவர் உனக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரு. ஆனா எல்லாத்தையும் மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சு வச்ச மாதிரி புதைச்சு வச்சுட்டு
நீ இன்றைக்கு அமைதியா இருப்பாயானால் உனக்கு முன்பாக ஓடுகிற, உங்களுக்கு முன்பாக சாதிக்கிற நிறைய பேரை நீங்க வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமையில தள்ளப்படுவீங்க. அன்னைக்கு நீங்க மனசுல வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஐயோ முன்னேறினாரனே அப்படின்னு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. அதான் நான் இந்த உக்கடத்துக்கு பக்கத்துல பாலம் கட்டிட்டு இருந்தாங்க. அந்த பாலம் கட்டிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தனை அந்த ஒரு கார்காரர் ஹாரன் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தாரு. ரொம்ப ஹாரன் பண்றாரு. உடனே என் மனசுல தோணுச்சு, ஓகே இவர் என்னமோ அவசரமா இருப்பார் போல தெரியுது, ஒருவேளை ஹாஸ்பிட்டல் ஏதாவது போவாங்களா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் பின்னாடி வந்துட்டே இருக்கிறேன். முன்னாடி ஒரு 2-3 வண்டி நிற்கிறாங்க. யாருமே வழி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஹாரன் அடிக்கிறத குறித்து அவங்க கவலைப்படவே இல்லை. உடனே நான் திட்டுறேன், என்னடா இவங்க இவ்வளவு தூரம் ஹாரன் பண்ணிட்டு இருக்கிறாரு, இவங்க வழி கொடுக்காம இப்படி போயிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி, அப்ப அடுத்தது நான் தான் வரேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் டிசைட் பண்ணிட்டேன், இல்லை கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்கு வழி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு ஓரமா ஒதுக்கிட்டேன். நீங்க போங்க அப்படின்னு கை காமிச்சேன். உண்மையிலே அந்த இடத்துல கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் வரைக்கும் நான் நிற்க வேண்டியதாகி போச்சு. அந்த ஒரே ஒரு மனுஷனுக்கு நான் வழி விட்டதன் காரணமாக இவர் போயிட்டாரா, அவரை தொட்டுட்டே இன்னொருத்தர் ஒரு அடி கேப் கூட போகாம என்ன அப்படியே நிக்க வச்சிட்டாங்க. அடா இந்த மனுஷன் இவருக்கு வழி கொடுத்தாரு, இவரை விடலான்னு யாருமே நினைக்கல. நான் நம்புறேன், யாருமே உங்களுக்காக நிக்க மாட்டாங்க. நீங்க சாதிக்கல, நீங்க வளரல, நீங்க உயரலன்றதுக்காக உங்களை நேசிக்கிறவங்களோ உங்களை விரும்புறவங்களோ நீங்களே சைன் பண்ணல, நான் உங்க பின்னாடி வர்றேன்னு யாரும் நிக்க மாட்டாங்க. இந்த உலகமே வேகமாய் ஓடும். உலகத்தில் இருக்கிற எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை ஒண்ணு கூட மிஸ் பண்ணாம அவங்க பயன்படுத்துறாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளை நினைச்சா துக்கமா இருக்குது. சிலருக்கு அந்த ஒரு செல்போன் போதும், சிலருக்கு அந்த ஒரு SMS வாட்ஸ்அப் குரூப் அது போதும், சிலருக்கு யூடியூப் போதும். 24 மணி நேரமும் அதை தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. தப்பு பண்ணாதீங்க. சும்மா இருக்கிறதனுடைய முதல் ஆபத்து, உங்க முன்னாடி எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா வேகமா ஓடிட்டே இருப்பாங்க. நீங்க ஒன்றும் இல்லாமல் பின்பக்கத்திலே பின்பாக தள்ளப்படுவீர்கள். அதனால நீங்க அதை போட்டு குழப்பிக்க வேண்டாம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பாஸ், அப்படி குழப்பிக்க வேண்டாம். கர்த்தர் சமூகத்தில் ஒரு கைடன்ஸுக்காக போய் உட்காருங்க. எனக்கு ஒரு வழியை தரங்க ஆண்டவரேன்னு கேளுங்க, எனக்கு ஒரு பாதை ஓப்பன் ஆகட்டும்னு கேளுங்க. நான் சொல்றேன், அவர் நமக்கு திறந்த வாசலை நமக்கு முன்பாய் வைக்கிறவர். அவர் திறந்த வாசலை ஒரு மனிதனாலும் அடைக்கவே முடியாது. அவர் திறப்பார். உங்களை அப்படி ஸ்பீடா வைக்கிறதுக்கு அவர் வாசலை திறப்பாரு. ஆனா நீங்க போய் உட்கார்ந்து ஆசைப்பட்டு ஜெபம் பண்ணணுமே. உடம்பு வலிக்க கூடாது, உடம்பு எதுவும் வலிக்க கூடாது, அவ்வளவுதான். சட்டையில அழுக்கே படக்கூடாது. எப்போ மைனர் மாதிரி தான் இருக்கணும். அப்படியே ஜில்லுன்னு போகணும், இறங்கணும், சென்டெல்லாம் ஃபுல்லா அடிச்சுட்டு போகணும், அவ்வளவுதான். சிலருக்கு அப்படிதான், எதுவுமே பண்ணக்கூடாது. ஆனா என்ன பண்ணணும் தெரியுமா, பெரிய டாடா பிர்லா ஆகணும். அப்படியெல்லாம் ஆக முடியாதுப்பா, அப்படியெல்லாம் ஆக முடியாது. சட்டையில அழுக்குப்பட வேண்டிய இடத்துல என்ன பண்ணணும், அழுக்கு படணும். கீழே உட்கார வேண்டிய நேரத்தில் கீழே உட்காரணும். எனக்கு எதுவுமே பண்ணக்கூடாது, நான் சொகுசா தான் உட்காருவேன் அப்படின்னு சொன்னா அது பரலோகம் போனதுக்கு அப்புறம் வேணா பார்த்துக்கலாம். ஏன்னா அவர் நமக்காக கட்டி வச்சிருக்கிறார்ல, அங்க போய் எதுவும் வேலை இல்லை, அவரை துதிக்கிறதை தவிர வேற. இங்கே இருக்கும் போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் இருக்காவிட்டால் உங்களால் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. நான் நம்புறேன், நம்ம இப்போ இருக்கிற திருச்சபையில இந்த கிட்டத்தட்ட 18 தூணு, இந்த 18 தூணும் நான் போட்ட நானும் இன்னொரு உடன் ஊழியரும் போட்ட காங்கிரீட்டை சொல்லும். நான் அது பெருமைக்காக பேசல. இந்த சர்ச்சில் பாஸ்டராகவும் இருந்திருக்கிறேன், இந்த சர்ச்சில் மேசனாகவும் இருந்திருக்கிறேன், இந்த சர்ச்சில் சித்தாளாகவும் இருந்திருக்கிறேன், இந்த சர்ச்சில் இரும்பு உடைக்கிறவனாகவும் இருந்திருக்கிறேன். எல்லா வேலையும் செஞ்சிருக்கிறேன்.
இப்போ வரைக்கும் கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தாருன்னா கூட அடுத்த சர்ச்சு கட்டும்போது ஐ ஆம் ரெடி, வேலை செய்கிறதுக்கு ரெடி. அப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார், நீங்கள் இந்த மாதிரி பாஸ்டராக இருந்துட்டு இந்த மாதிரி மண்ணோட்டி பிடிச்சி வேலை பார்த்தாங்கன்னா ஜெபம் பண்ணுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஜெபம் பண்ணக்கு யாரும் வரமாட்டாங்க பாஸ்டர், நீங்கள் மண்வெட்டி பிடிச்சி வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னு. அந்த மண்வெட்டியை பிடிக்கும் போதே நான் ஜெபம் பண்ணேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது ஏசப்பா, இது வரைக்கும் என்கிட்ட ஜெபம் பண்ண வந்தவங்களை விட இந்த வேலை முடிக்கும் போது, இந்த வேலை நடக்கும்போது ஜெபம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வரணும்னு ஜெபத்தை அப்படியே கேட்டாருங்க. நான் மண்வெட்டியை பிடிச்சிட்டு தலையில் கட்டிட்டு தான் 2 பேர் ஜெபம் பண்ணுறதுக்காக வருவாங்க. நான் ரொம்ப அழுக்காக இருக்கிறேன், கையை கழுவிட்டு வந்து ஜெபம் பண்ணிட்டு நிறைய பேரை சந்தித்தேன். அப்போது என் ஆண்டவர் அதை விரும்புகிறாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருன்றத கர்த்தர் எப்போ கூப்பிடுவார் அப்படின்னு சொன்னா, நான் வந்து முன்னாடி நான் நிற்பேன். ஆண்டவர் அல்லேலூயா. ஆமோதிக்கிறீங்களா? நீங்கள் இந்த வேதத்தில் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 25ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். நீங்கள் 10வது வசனத்துக்கு வாங்க. 8, 9, 10 வாசிக்கலாமா? புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயிலே எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதி உத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும், நீங்க 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். புத்தி உள்ளவர் 5வது வசனம், மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திர மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். ஹலோ, நல்லா கவனிங்க. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இங்க 10 பேர் ரெடியா இருக்கிறாங்க. எதுக்கு? மணவாளன் வருகைக்காக 10 பேர் ஆயத்த மாதிரி ரெடியா இருக்கிறாங்க. இதுல 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இந்த 5 பேருடைய கையில என்ன இருக்கு அப்படின்னா, எண்ணெயும் இருக்கு, தீவட்டியும் இருக்குது. ஆனா இன்னொரு 5 பேருடைய கையில தீவட்டி மட்டும்தான் இருக்குது, எண்ணெய் இல்லை. கவனிங்க, எண்ணெய் இல்லை. இது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். இப்போ மணவாளன் வர்றாரு. மணவாளன் வரும்போது அவங்க வந்து எடுத்து விளக்க பத்த வச்சு பார்க்குறாங்க. ஆனால் அது என்ன பண்ண முடியல, அது எரியல, எண்ணெய் இல்லை. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 5 பேர்கிட்ட போய் கொஞ்சம் எண்ணெய் கொடுக்குறீங்களான்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எண்ணெய் கொடுக்க முடியாது, நீங்கள் வேணா விற்கிறவங்களிடத்துல போய். அப்போ அந்த எண்ணெய் வாங்கிறதுக்கு கிடைக்கும். அது கிடைக்காத பொருள் அல்ல, அது கண்டிப்பாக வாங்கிறதுக்கு. நல்லா கவனிங்க, மனுஷகுமாரன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து, கேட்கல, தூங்கி விட்டார்கள். அப்போ கவனமா கேட்போம். இவங்களுடைய தீவட்டியில என்ன இல்ல, கடையில என்ன இருக்கு. இவங்களுக்கு 10 பேர்ல 5 பேருக்கு என்ன இருக்கு. அவங்க தூங்குறது தப்பு இல்லை. ஒருவேளை மனுஷகுமாரன் வந்தாங்கன்னா கூட 10 வச்சு போயிடுவாங்க. ஆனா இந்த 5 பேர் என்ன நினைக்கணும், நமக்கு எண்ணெய் இல்லை. ஒருவேளை மனுஷகுமாரன் வந்துட்டார் அப்படின்னா நமக்கு எண்ணெய் வாங்க போறதுக்குள்ள போயிடுவாரு. சும்மா இருக்கிற நேரத்தில், அவங்க தூங்குற நேரத்தில் நம்ம போய் எண்ணெயை வாங்கிட்டு வரலான்னு நினைக்காம, அவன் தூங்குறான்ல, அவன் ரெஸ்ட் எடுக்கிறான்ல, அவன் சும்மா இருக்கிறான்ல, எனக்கும் தூக்கம் வருதுல்ல, எப்பா அவனுக்கு என்ன இருக்கு, உனக்கு என்ன இல்லையே. நம்ம நிறைய பேர் இப்படிதான் இருக்கோம். நிறைய பேர் என்ன தெரியுமா, அவர் மட்டும் ரெஸ்ட் எடுக்கிறாரு. என் ஸ்கூல் படிக்கிற அந்த பையன் மட்டும் ரெஸ்ட் எடுக்கிறான், அவன் மட்டும் ஒரு வேலையும் செய்யறதில்ல, இவன் மட்டும் ஒன்றும் பண்றதில்ல, நானும் பண்ண மாட்டேன். அவங்களும் நீங்களும் ஒன்று, அவங்களும் நீங்களும் ஒன்று தான். அவங்க அப்பா அவங்களுக்கு நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்கிறாரு, அவங்களுக்கு பின்னாடி நிறைய இருக்குது. ஆனால் நமக்கு போய் வாங்கினாதான். ஸோ நான் நம்புகிறேன், இந்த 5 கன்னிகைகளும்
அவர்கள் தூங்குற நேரத்தில் இவங்க தூங்கி அதான் சும்மா இருந்ததுனால ஒரு மிகப்பெரிய ஆபத்தை சம்பாதிக்கிறாங்க. 5 பேர் போயிட்டாங்க, 5 பேர் முன்னாடி போயிட்டாங்க, இவங்க 5 பேர் பின்னுக்கு தள்ளப்பட்டார்கள். இவங்க ஆண்டவரை தேடுறது கூட வேஸ்டா போயிருச்சுல, ஆயத்தமா இருந்தது கூட வீணாய் போயிருச்சுல, இவ்வளவு தரிசனங்கள் உள்ள இருந்து வீணா போயிருச்சுல. சோ நம்பர் 1, ரொம்ப கவனமாய் கவனிங்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்களே ஆனால் நீங்கள் பின்னுக்கு தள்ளப்படுவீர்கள். நீங்கள் பின்னுக்கு தள்ளப்படுவீர்கள். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க, நான் எப்பவும் உற்சாகமா இருக்கிறதற்கு எனக்கு பலன் தாரும். கைகளை உயர்த்தி அப்படியே கேளுங்க ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேண்டும் ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எப்பவும் ஆக்டிவா, எப்பவும் என்ன உற்சாகப்படுத்துறதுக்கு ஒருத்தர் தேவையில்லை, என்ன உற்சாகப்படுத்துறதுக்கு ஒருத்தர் தேவையில்லை, தேவையில்லை. என்னை யாரும் உந்தி தள்ள வேண்டாம். நான் பொதுவாகவே எனக்குள்ள அந்த அபிஷேகத்தை கத்த தாங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரும் வரும். நம்பர் 2, இரண்டாவதாக சும்மா இருக்கிறதனுடைய இரண்டாவது ஆபத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கலாம். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டத்தில் இறங்கி போய் படுத்து கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினார். என்ன நித்திரை பண்ண? இங்க வேதம் சொல்லுது, ஆண்டவர் இந்த யோனாவை அழைத்து அவன் கையில் ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் கொடுத்து, இந்த மாதிரி நீ போய் நினிவே பட்டணத்திற்கு போய் நான் சொல்றத சொல்லு, அந்த ஜனங்களை எல்லாரும் அந்த தேசத்தை நான் அழிக்க போறேன், அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பி விடுறாரு. ஆனா இவ அந்த தன்னுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை கூட மதிக்காம இப்போ ரூட் மாறி வேற இடத்திற்கு கப்பல் ஏறி அந்த கப்பலிலே உட்கார்ந்தது மட்டுமல்ல, அடித்தட்டுல கீழே தட்டுல போய் சோம்பேறித்தனத்தினுடைய உச்சகட்டம். ஆண்டவருடைய வார்த்தையை கூட கேட்கல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கவே இல்லை. அடித்தட்டுல போய், அதுவும் அறத்துக்கும் இல்ல, வேதம் சொல்லுது அயர்ந்த நித்திரை, சொகுசா தூங்கிட்டு இருக்கிறாங்க. இதனுடைய விளைவை குறித்து நீங்கள் ஒவ்வொரு அதிகாரமா வாசிச்சுட்டு இருப்பீங்க. அப்படின்னா கர்த்தர் அவனை காப்பாற்றுகிறார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அவனிடத்துல கேட்குறாங்க, எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த கடல் இவ்வளோ சீற்றமாக இருக்குது இல்லை, இது நாங்கள் அமர்வதற்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் எல்லாரும் எனக்காக மன்றாடுங்க, நானும் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்குறேன், கப்பலை அப்படியே திருப்புங்க, நான் போகிறருடைய ரூட்டை திருப்புங்க, அங்கே போய் என்னை இறக்கி விட்டுட்டீங்கன்னா போதும், நான் ஊழியம் செஞ்சிருவேன், கர்த்தர் என் மேலே கோபமாக இருக்கிறாரு. நம்மளா இருந்தால் அப்படி தான் சொல்லியிருப்போம், நானாக இருந்தால் அப்படி தான் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் கப்பலை திருப்புங்களேன் போயிட்டு வந்துடுவோமே அப்படின்னு. ஆனால் இவனுக்கு பாருங்களேன் என்ன ஒரு மன தைரியம் பாருங்க. என்னை தூக்கி கடலில் போடுங்க உங்களுக்கு எல்லாமே, எப்படி அந்த தைரியம், என்ன நினைச்சாரு தெரியல. அவங்க உடனே என்ன பண்றாங்கன்னா, ஒரு டைம் இல்ல சொன்ன உடனே கேட்கல, இல்ல வேணாப்பா இன்னும் இருக்கிற சரக்குகள் எல்லாம் தூக்கி போடுவோம்னு சொல்லி திரும்ப சரக்குகளை தூக்கி போடுறாங்க. ஆனாலும் கடல் கொந்தளிக்கிறது நிறுத்தல. அவங்க ஆண்டவரை பார்த்துட்டு இந்த ரத்த பலிக்கு நாங்க பாத்திரம் இல்லைன்னு சொல்லி அவனை தூக்கி உள்ள போட்டுறாங்க. சரி, மீனுக்கு வயிற்றுக்குள்ள போன உடனே அதான் அடி நல்லா வந்து பாடுகள் வந்த உடனே தன்னை போல ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆண்டவரே இந்த மீனுடைய வயிற்றுல உட்காந்து நான் படாத பாடுபடுறேன், எனக்கு காப்பாத்துங்க. உடனே அந்த மீன் போய் கரையில் கக்கி போட்டது. சரி, இனி நம்ம ஆண்டவரத்தில் விளையாட்டு காமிச்சா நல்லா இருக்காது, நம்ம ஒழுங்கா போய் ஊழியம் செய்யலான்னு சொல்லி அதுவும் அந்த ஊழியத்தை ஃபினிஷ் பண்ணவே இல்லை. ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, வந்த வேலையை முடிஞ்சா அப்படின்னு அந்த தேசத்திற்கு நடக்க போறத தூரத்தில் உட்காந்து கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு.
ஆண்டவர் சொல்றாரு, இல்லை நான் உங்களை காப்பாற்ற போறேன். உடனே இவருக்கு ரொம்ப கோபம் வருது. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் இந்த யோனாவை வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இவன் ஒரு மன அழுத்தம் உள்ளவன்னு கண்டுபிடிக்கலாம். அவர் பேசுற வார்த்தை, அவர் எடுக்கிற முடிவு, இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மன அழுத்தம் உள்ள நபர் எப்படியெல்லாம் நடந்துக்குவாரோ அப்படியெல்லாம் இவர் நடந்துக்குவார். நான் நம்புறேன் சும்மா இருக்கிறதனுடைய இரண்டாவது ஆபத்து மன அழுத்தம். நீங்க சைக்காலஜிக்கலா பாதிக்கப்படுகிற ஒரு நபராய் மாறிவிடுவீர்கள். இத என்னமோ பாஸ்ட் சொல்றாருன்னு நினைக்காதீங்க. என் கண் கூட பார்த்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, சும்மா இருக்கிற நிறைய பேரு மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறத நான் டீல் பண்ணி இருக்கிறேன். உனக்கு எப்படிப்பா அந்த நோய் வந்துச்சு? நீ எப்படிப்பா இப்படி ஆன? வேற எதுவும் இல்லை, நான் ரொம்ப தூங்குவேன், எந்த வேலையும் செய்ய மாட்டேன், நான் வீட்டிலே தான் இருப்பேன். இருந்து வீட்டில் இருந்து சும்மா இருந்து மன அழுத்தத்திற்குள்ளாகி இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையே இழந்து நிற்கிறார்கள். அப்போ ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, என்னை ஒரு நாளும் சும்மா இருக்கிறது மாதிரி அனுமதிக்காதீங்க ஆண்டவரே. எனக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுங்க ஆண்டவரே. நான் எப்படியாவது உற்சாகமா இருக்கிறதற்கு எனக்கு என்மேல் இரக்கமாயிரும். அதற்காக எனக்கு ஒரு வழியை திறப்பீராகன்னு ஆண்டவரிடத்துல கேளுங்க. இதை மிக கவனமாய் கேளுங்கள். வயதான தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், தயவு செய்து உங்களுடைய கை கால் பலன் இருக்கிற வரைக்கும் நீங்க ஓடிட்டே இருங்க. சும்மா மட்டும் இருந்துடாதீங்க. உங்க மனசு ரொம்ப பாதிக்கப்படும். சும்மா இருக்கிறவனுடைய மைண்ட் பிசாசுனுடைய தொழிற்சாலை. நான் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறேன், நீங்க சும்மா இருப்பீர்களே ஆனால் உங்களுடைய மைண்ட பிசாசு தொழிற்சாலையா பயன்படுத்திடுவான். மன அழுத்தத்திற்குள்ளாகி விடுவீர்கள். வேணாம். ஒரு வசனம் எழுதலாம், ஒரு பைபிள் எழுதலாம், ஒரு புக் எழுதலாம், ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கலாம். செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. அதை கரெக்டா ஆண்டவரிடத்துல கேட்டு அந்த கைடன்ஸ் படி நீங்க போயிட்டீங்க அப்படின்னா நான் நம்புறேன் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கத்தத்தர வல்லவராக இருக்கிறார். ஆமென். உங்களுடைய வீடுகளிலே பிள்ளைகள் சும்மா இருப்பார்களே ஆனால் தயவு செய்து பெற்றோர்களாகிய உங்களுக்கு அன்போடு கேட்கிறேன், உங்க பிள்ளைகளை நீங்க ரொம்ப நல்லா வளர்த்தணும்னு நினைச்சீங்கன்னா உங்க பிள்ளைகளை தயவு செய்து சும்மா இருக்கிறதுக்கு மட்டும் விட்டுறாதீங்க. ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள ஒரு அவைலபிளா ஏதாவது வச்சிருங்க. அவங்களுக்கு ஸ்கூல் திறக்கல, நிறைய பிள்ளைகளுக்கு இன்னும் அவங்க சும்மா, அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்ச உடனே அவங்க வந்து சும்மா இருக்கிறது மாதிரி வைக்காம ஒரு சின்ன ப்ரோக்ராம் லிஸ்ட் மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு அதை ஒரு ஆக்டிவேட் கொடுத்து, இந்த காரியத்தை நீ பண்ணிரு, இந்த காரியத்தை நீ பண்ணிரு, இந்த காரியத்தை நீ முடிச்சு வச்சிருக்கணும். அதனால தயவு செய்து பேரண்ட்ஸு உங்க பிள்ளைகளை செக் பண்ணுங்க. அவன் சும்மா இருப்பானே ஆனால், அந்த பிள்ளை சும்மா இருக்குமே ஆனால் அவங்களுடைய மனசு அப்படியே ரொம்ப குறைவாய். இன்னைக்கு பாருங்களேன், பிள்ளைங்களுக்கு நிறைய பேர் இங்கிலீஷை மறந்துட்டாங்க, நிறைய பேர் தமிழ் பாடத்தை மறந்துட்டாங்க. எல்லா பிள்ளைகளும் இப்போ வந்து மனப்பாடம், அந்த மெமரி பவர் குறைஞ்சிருச்சு பிள்ளைகளுக்கெல்லாம். ஏன் அப்படின்னா இப்போ எல்லாமே காப்பி தானே. இப்போ எதுவும் எக்ஸாம் எல்லாம் நடந்தீங்க, எக்ஸாம் எல்லாம் அவங்க வைக்கிறாங்க, இவங்க காப்பி அடிச்சு தான் உட்காந்துருக்காங்க. இப்போ புக்கும் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கொஸ்டின் பேப்பரும் கையில் இருக்குது. இவங்களுக்கு என்ன, பார்த்து எழுதிருக்காங்க, அவ்வளோதான். அதை யாருமே கண்டுக்கிறதும் இல்லை. கேட்டால் நம்ம நிறைய பேர் அதுக்கு பிள்ளைகளுக்கு துணையாக நிற்கிறது மாதிரி, ஐயோ எத்தனை மணி நேரம் தான் ஆன்லைன் கிளாஸில் உட்காருவோம், எத்தனை கண்ணு கெட்டு போயிடும், காது கெட்டு போயிடும், சரி என்னம்மா காப்பி அடிச்சாவது முன்னேறா அப்படின்னு நம்ம நிறைய பேர் விட்டுறோம். இல்லை, பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளை மத்தியான நேரத்தில் ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் வீட்டில் இருந்து நிறைய பிள்ளைகள் தூங்கியே கழிக்கிறாங்க. உங்களுக்கு காசு இல்லாட்டா உங்களுக்கு பணம் கொடுத்து ஏதாவது ஒரு இடத்துல சேர்த்து விட முடியுமானால் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது வாசிக்கிற இடத்துல சேர்த்து விடுங்க. அவங்க மேடையில் கூட வாசிக்க வேண்டாங்க, ஆனால் அவங்க பர்சனலாக கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு அவங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிக்கிறது நல்லது. இல்லைன்னா ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற இடத்துல ஏதோ ஒன்றில் உங்களுக்கு பணம் இருக்குமே ஆனால் அப்படி சேர்த்து விடுங்கள். உங்களுக்கு பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்களோட கொஞ்சம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள எப்படி வைங்கன்னா உற்சாகமாக வைங்க. ஏன்னா பல குழந்தைகள் மன அழுத்தத்திற்கு அடிமையாகி விட்டார்கள்.
பல குழந்தைகள். கடந்த நாட்களிலே ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தைய கொண்டு வந்தாங்க. அவனுடைய முகம் அப்படியே பேய் அரைஞ்சது மாதிரி இருக்குது. என்னப்பா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டேன். ராத்திரியானா தூக்கம் வரலாம் அங்கிள். ராத்திரியானா தூக்கம் வரலையா? சின்ன பிள்ளைங்க எப்படி தூங்குவாங்க? ராத்திரியானா தூக்கம் வரல. என்னடா என்னடா என்னடான்னு கேட்டா, காலையில் அவங்க அம்மா அப்பா போனதுலேருந்து இவனுக்கு பயங்கரமாக தூக்கம் வரும், இவன் தூங்கிடுவான். நைட்டு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸு. நைட்டு தூக்கம் வர்றதுக்கு லேட் ஆன உடனே ஃபோனில் வந்து இந்த மூவிஸை பார்த்தா அதில் வந்து ஒரு பேய் படத்தை பார்த்து அதில் பயந்து போய் குழந்தைக்கு அதுக்கப்புறம் தூக்கமே விட்டு போயிடுச்சு. காலையில் தூங்கி 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 நைட்டு லேட்டாக தூங்குறதுனால அந்த படத்தை பார்த்து அப்படி பயம். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி அது நிறைய ஆலோசனை கொடுத்து, ஆனால் ரொம்ப பெருசாக அவனை வெளியே கொண்டு வர முடியாமல் தவிக்கிறான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து சும்மா இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய ஆபத்து. அது நம்முடைய மன அழுத்தத்தை கொண்டு வந்து நம்மை ரொம்ப கீழே தள்ளும். ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் இனி அதை செய்ய மாட்டோம் என்று சொல்லுகிறீர்கள்? நம்பர் 3, மூன்றாவது, சும்மா இருக்கிறதனுடைய மூன்றாவது பெரிய ஆபத்து. இதை சொல்லி உங்களுக்கு ஜெபித்து முடிக்கிறேன். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை, மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்னோன் புத்திரரை அழிக்கவும் ரஃபாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்திலே தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரிகையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியம் உள்ளவளாய் இருந்தார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, தாவீது எப்பவுமே யுத்தத்திலே முன்பாக நிற்கிறவன். இவன் வந்து சோம்பேறியெல்லாம் கிடையாது, இவன் சும்மா இருக்கிற மனுஷனும் கிடையாது. ஆனா கண்டினியூவா யுத்தம் பண்ணிட்டே இருக்கிறாரு, ஜெயத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறாரு. திடீர்னு இவருக்கு மனசுல என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா, அதான் இத்தனை பேர் இருக்கிறாங்களே, இத்தனை பேர் நமக்கு அசிஸ்டண்டா இருக்கிறாங்களே, அவங்கள யாரையாவது ஒருத்தர் அனுப்பிட்டு நம்ம ஒரே ஒரு நாள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் அப்படின்னா அது கண்டினியூவா அந்த யுத்தத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த மாதங்கள், அதற்கு போகாம வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், சும்மா எந்த வேலையும் செய்யாம வீட்டில் இருக்கலான்னு இப்ப வீட்டில் இருக்கிறார். எல்லாரையும் அனுப்பிவிட்டார், கூட யாருமே இல்லை. இப்போ இவருக்கு எத்தனை நேரம் தான் சும்மா இருக்கிறது? ரொம்ப ஸ்பீடாக இருந்த ஆள் இல்லை, ரொம்ப வேகமாக அதை இதையும் செஞ்சுட்டு இருந்தவர். இப்போ சும்மா இருந்தோடனே போர் அடிக்குது. போர் அடித்த உடனே எங்கே போனார் அப்படின்னு சொன்னால் மொட்டை மாடிக்கு போயிட்டார். மொட்டை மாடிக்கு போனால் அங்கே ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை கண்டு வேதம் சொல்லுது அவர் பெரிய பாவத்தில் விழுந்துட்டார். இந்த பாவத்தில் விழுறதற்கு முதல் காரணமா இருந்தது என்ன அப்படின்னா, ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது யுத்தத்திற்கு போகாம வீட்டில் சும்மா இருந்ததுனால அவனுக்கு என்ன வந்து ஒட்டிச்சு அப்படின்னா பாவம் ஒட்டிச்சு. நான் நம்புறேன் ரெகுலரா ஒரு வேலையில் இருக்கிறாங்க பாருங்களேன், கரெக்டா டைமிங்க்கு எந்திரிச்சுவாங்க, ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க, ஆஃபீஸ் போவாங்க, வேலையை கரெக்டாக பண்ணிட்டு நைட் அந்த மாதிரி வந்துடுவாங்க, சாப்பிடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டு அழகாக கரெக்டாக பெட்டுக்கு போய் படுத்து தூங்கி அகைன் அடுத்த நாள் அந்த டைம் டேபிள் பிரகாரம் அழகாக நடக்கிறாங்க பாருங்க. அவங்க அவ்வளவு சீக்கிரமா பாவத்தில் விழவே மாட்டாங்க, பாவத்தில் விழவே மாட்டாங்க. யார் பாவத்தில் விழுறது தெரியுமா? பொறுப்புகள் இருக்குது, வேலைகள் இருக்குது, ஆனா எதையுமே செய்யாம டைம் போயிட்டே இருக்கும். ஆபீஸ்க்கு லேட்டா தான் போவாங்க, ஆனா அந்த அந்த சும்மா இருக்கிறாங்க பாருங்க, அந்த நேரத்தில் அநேகருடைய வாழ்க்கையில பாவம் வந்து ஒட்டிக்குது. வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் அன்பாய் ஒரு ஆலோசனை சொல்றேன், நீங்க பாவத்தில் விழுகிற 90% நேரம் நீங்க சும்மா இருக்கிற நேரம். ஹலோ, காரணமே இல்லாம உன் மொபைலை நோண்டுறல்ல,
தேவையே இல்லாம உன் மொபைலை நோண்டுற இல்ல, அப்பதான்ப்பா நீ பாவத்துல விழுற. காரணமே இல்லாம ஒரு இடத்துல போய் உட்கார்ற இல்ல, அப்பதான் நீ பாவத்துல விழுற, அப்பதான் பாவத்துல இருக்கிற. சும்மா இருப்பாயானால் நான் நம்புறேன் அவர்கள் பாவத்திலே விழுந்து விடுவார்கள். அப்போ நம்ம சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது, நம்ம ரொம்ப ஆக்டிவா இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நம்ம பரிசுத்தமாய் வாழ்றதற்கு எது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னா நம்ம சுறுசுறுப்பு தாங்க ஹெல்ப் பண்ணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு டைம் டேபிள் போட்டு இந்த நேரத்தில் நான் எந்திரிப்பேன், இந்த நேரத்தில் நான் வீட்டுக்கு போவேன். அதான் தலைவனாய் இருக்கிறவர்கள் அந்த அந்த இடத்துல நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க, இன்னொருத்தர் கையில் பொறுப்பை கொடுத்துட்டு ஃப்ரீயா இருக்கிறவங்க, இவங்க அநேகம் பேர் கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறார்கள். பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறார்கள். சிலர் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? வேற எந்த காரணம் இல்லை. தப்பு பண்ணக்கூடாது, கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக தான் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யறாங்க. உங்க குடும்பத்திலையும் பாருங்களேன், கரெக்டா அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் என்ன வராது தெரியுமா? சண்டையே வராது. ஆனா எப்போ டூருக்கு போறீங்க, எப்போ சும்மா ஒரு இடத்துல இருக்கிறீங்க, அப்பதான் உங்களுக்கு என்ன வரும்? சும்மா இருக்கும்போது தான், வேலை செய்யும்போது எதுவும் வராது. அதனால இன்னைக்கு கர்த்தரிடத்தில் ஒரு கிருபையை கேட்போம். ஆண்டவரே, என்னையும் நீங்க பராக்கிரமசாலியேன்னு கூப்பிடுற அளவிற்கு நான் எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கணும்னா வேகமாய் உற்சாகமாய். ஹல்லேலூயா. எனக்கு பிடிக்கக்கூடாது, எனக்கு பிடிக்கக்கூடாது. எதை பிடிக்கக்கூடாது அப்படின்னா சும்மா இருக்கிறது எனக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்கள் மத்தேயு, மார்க், லூக்கால வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, இந்த ஒரு தாலந்தை கொடுத்தவன் அந்த தாலந்தை கொண்டு போய் என்ன பண்ணுவான்? நம்ம புதைச்சு வைப்பான். எஜமானன் திரும்பி வந்து கேட்பாரு, நான் உனக்கு கொடுத்த தாலந்து எங்கப்பா அப்படின்னு கேட்பாரு. உடனே அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இல்லை நீங்கள் ரொம்ப கடினமான மேய்ப்பன் அப்படின்னு தெரிஞ்சு அந்த தாளந்தை கொண்டு போய் நான் என்ன பண்ணேன்? புதைச்சு வச்சேன். பொல்லாத ஊழியக்காரனே, நீ என் கையில கொடுத்துருந்தா நான் காசு கடைக்காரன் கையில கொடுத்தாவது நான் வந்து வட்டியா வாங்கியிருப்பேன். ஆனா இந்த தாளந்த நீ வாங்கி புதைச்சு வச்சதுனால நீ எங்க போற? உன்னை நான் எங்க கொடுக்க போறேன்னா அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துல உன்னை கொடுக்க போறேன். அவனிடத்துல இருந்ததை வாங்கி இன்னொருத்தனிடத்துல கொடுத்து என்ன சொன்னார் அப்படின்னா, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட 5 கொடுத்தேன், நீ ரொம்ப வேகமா இருந்து உற்சாகமா இருந்து அந்த 5 என்னவா மாத்தின? சோ அந்த 5லிருந்து 3 எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டேன், இன்னொருத்தர் சும்மா இருக்கிறவன் கையில இருந்து வாங்கி அதையும் சேர்த்து யாருக்கு தான் கொடுப்பேன்? அதான் நம்ம ஆண்டவர், அதான் நம்ம ஆண்டவர். நீங்க மட்டும் வேகமாய், நீங்க மட்டும் ஆக்டிவா இருந்தீங்க அப்படின்னா எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் தாண்டி உன்னிடத்திற்கு வந்து உன்னுடையதாகும். அல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல். ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஒரு சாட்சியை சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர், அவர் வந்து இந்த லாக்டவுன் காலங்களில் அவருடைய சர்ச்சில் 15 பேர் தான் இருந்தாங்க. அப்போ 15 பேர் இருக்கிற எல்லா திருச்சபைகளும் மூடப்பட்டு எந்த ஊழியம் செய்ய முடியாமல் இருந்தாங்க. ஆனால் இவர் மட்டும் அந்த 15 பேருக்கு அவருடைய வீட்டில் இப்படி உட்கார்ந்து அவருடைய மொபைலை அவருக்கு முன்னாடி வச்சு வீட்டில் இருக்கிற 2 பல்பெல்லாம் செட் பண்ணி இவர் அவங்களுக்கு பேசி 3 மணி நேரம் ஆராதனை, 3 மணி நேரம் ஆராதனை. அப்படியே காசை வந்து இருக்கிற காசை செல்போனில் போட்டு அப்படியே வந்து அவர் அந்த அப்லோட் பண்ணி யூடியூப்ல போடுறாரு. அவர் முதல்ல அந்த செய்தியை போடும்போது அதை பார்த்தவங்க யார் தெரியுமா? வெறும் 4 பேர். ஒன்று அவர், இன்னொன்று அவங்க அம்மா, இன்னொன்று அவங்க அண்ணன், அடுத்து ஒரே ஒரு நபர் மட்டும் வெளியே உள்ள ஆள்.
4 பேர். சோர்ந்து போகவே இல்லை அவரு. நான் கர்த்தருக்கு செய்கிறேன் பாஸ்டர், யாருக்கு தேவைப்படுதோ அவருக்கு போய் சேரும், அவங்களுக்கு போய் சேரும். அதற்கு பிறகு கண்டினியூவா எனக்கு சில நேரத்தில் பார்க்கும்போது ஒரு ஊழியம் செய்யும் போது அதுல ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா நமக்கு இன்னும் ரொம்ப பூஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். 4 பேர் பார்க்குறாங்க, 4 பேர் அதை ஆசீர்வதிக்கப்படுறாங்கன்னு சொல்லும்போது சரி இன்னும் செய்யலாம் அப்படின்னு தோணும். யாருமே பார்க்கல, யாருமே அதை கவனிக்கலன்னும் போது நமக்கே ஒரு சோர்வு வரும். சரி எப்படி இந்த ஊழியக்காரர் சமாளிக்கிறான்னு பார்த்தா கண்டினியூவா டெய்லி ப்ரேயர். அந்த 4 6 மாறிடுச்சு, அந்த 6 10 மாறிடுச்சு. இத்தனைக்கும் யாருக்குமே அவரை தெரியாது. அட் பிரசன்ட் இன்றைக்கு கிட்டத்தட்ட 3000 பேர் அவருடைய ஊழியத்தில் பயன்படுறாங்க. 3000 பேர். அவர் ஒரு செய்தியை அப்லோட் பண்ணி அவர் போட்டு முடிச்ச அடுத்த நாளில் பார்க்கும்போது 3000 பேர் வாட்ச் பண்ணியிருப்பாங்க. 3000 பேர். உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர் ஆரம்பிக்கும் போதும் நான் அதை பார்ப்பேன், இப்பவும் அதை பார்ப்பேன். பார்த்துட்டு ஒன்று மட்டும் என் மனசுல நான் நினைப்பேன், என் தேவன் உற்சாகமா இருக்கிறவங்கள, ரொம்ப அப்படியே கடினப்பட்டு உழைக்கிறவங்கள என் தேவன் கைவிட மாட்டார்ன்றத அதுல கண்டுபிடிச்சாங்க. நான் உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, எதுவுமே பண்ணக்கூடாது, வானத்திலிருந்து ஆண்டவர் கொட்டணும், இறக்கி விடணும். அப்படி கொடுத்தாலும் செய்ய மாட்டாங்க. அவங்கள திருத்தவே முடியாதுங்க, திருத்தவே முடியாது. என்ன பொறுத்தவரை நான் சொல்றேன், அவங்கள திருத்த, சோம்பேறிய மட்டும் திருத்தவே முடியாது. எத்தனை லட்சமா கொட்டுங்க, கோடியா கொட்டுங்க, எல்லாத்தையும் வாங்கி தின்னு அழிச்சிட்டு, எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து முடிச்சிட்டு திரும்பவும் நம்ம வாயை பார்த்தா நிற்பாங்களே தவிர எழும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு சும்மா இருக்கிறதா பிடிக்கும், அவங்களுக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கிறது தான் பிடிக்கும். அந்த லிஸ்ட்ல நீங்க யாருமே இருந்துடக்கூடாது. புரியுதுல? அப்படிப்பட்ட லிஸ்ட்ல இருந்துட்டு வளர்றவங்களை பார்த்து பொறாமப்படுறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது. ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது எதுல என்ன, ஆண்டவரே நான் உற்சாகமாய் உழைக்கிறதற்கு எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே, எனக்கு பலன் தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 33.5 வருடம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். 3 வருஷம் ஊழியம் செஞ்சார். அவர் நடந்ததை இன்னைக்கு வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா நடக்கவே முடியாது. அவர் செஞ்ச ஊழியத்தை நம்மளால செய்யவே முடியாது. 3 வருஷத்துல அவ்வளோ பெரிய ஊழியத்தை செஞ்சார். ஸோ நமக்கு முன்பாக இருக்கிற ஆண்டவர் இந்த முழு உலகத்தையும் ரட்சிப்பதற்கு, ரத்தத்தை சிந்துறதற்கு அவர் எடுத்துக்கிட்ட வருஷமே எவ்வளவுதான்னா 3.5 years. 3 வருஷம்தான். 3 வருஷம்தான். நமக்கு முன்பாக இருந்த பரிசுத்தவான்கள், ஆண்டவரோட இருந்த சீடர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற 10,000 கணக்கான ரட்சிப்பு ஜனங்களை ரட்சிப்புல நடத்துறதுக்கு அவங்க எடுத்த வயசு 50, 60, 70 அந்த ரேஞ்சுக்குள்ள தான் எடுத்தாங்க. அதனால நான் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இந்த செய்தியை உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன, நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ரொம்ப ஒப்பு கொடுத்து சாகிற வரைக்கும் ஒரு கிருபை மட்டும் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, நான் உற்சாகமாய் உழைப்பதற்கு எனக்கு பலன் தாரும். ஆமென். ஒரு நாளும் வீணாகாது நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது. தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை நீ மறந்து விடாதே. தொடர்ந்து ஓடு, நீ விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை நீ மறந்து விட. பாடுவோம், தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை நீ மறந்து விடாதே. ஒரு நாளும் வீணாகாது நான் ஓடும் ஓட்டம், நான் செய்யும் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது, ஒரு நாளும் வீணாகாது.
வசனம் பிரகாசி கிறிஸ்து இயேசுகா பிடித்துக்கொள் பிரகாசி பிரகாசி கிறிஸ்து இயேசுகா நெறிகட்ட சமுதாயத்து நான் தானே நட்சத்திரம் நெறிகட்ட சமுதாயத்து நான் தானே நட்சத்திரம் கரங்களை மேல தட்டி சொல்லுவோம் தொடர்ந்து ஓடு விடாதே ஜெபம் செய்வதை நீ மறந்து விடாதே தொடர்ந்து ஓடு விட்டு விடாதே ஜெபம் செய்வதை நீ மறந்து விடாதே. ஹல்லேலூயா. தாவீது ஜெபித்தது மாதிரி நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனே உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய். தேவனே உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய். சோம்பேறித்தனத்தின் ஆவியை என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா. கடினமான அந்த இருதயத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடுங்கப்பா. எனக்கு எப்படி தாங்கன்னா ஒரு உற்சாகமான ஆவி, ஒரு சுறுசுறுப்புள்ள ஆவி. நான் எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். ஆண்டவரே ஆமோதிக்கிறீங்களா எல்லாரும்? உங்களுடைய எலும்புகள் நரம்புகள் பலன் அடையட்டும். எப்ப தெரியுமா கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கால்களை மான்கள் கால்கள் போலாக்கி உன்னை உயர் ஸ்தலங்களில் அப்போ நம்ம எப்படி ஓடணுமாமா? அப்படி மான போல ஓடணுமா? அந்த பலன் எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? நான் ரொம்ப விருப்பப்படுறேன் ஆக்டிவா இருக்கணும். எத்தனை பேர் நினைக்கிறீங்க? உங்களை பார்த்த உடனே நிறைய பேருக்கு என்ன வரணும் அப்படின்னா, நல்ல ஒரு துருத்துரான ஒரு பையன், நல்ல ஒரு துருத்துருன்னு இருக்கிற ஒரு பொண்ணு அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லணும். ஆமாம், உங்களை பார்த்தோமா சொங்கியா மாசி அவ்வளோ ஆவியில் உற்சாகம் வந்து உன்னை பார்த்த உடனே போச்சுடா சாமி, அவனை மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியாதா, இவ்வளோ சோம்பேறியாடா, இத்தனை சொங்கியாடா. பார்த்த உடனே நம்ம ஆவியை என்ன பண்ணுவோம்னா அப்படியே போகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். சிலரை பார்த்தா அப்படிதாங்க இருக்கு. அவங்கள பார்த்தாலே நமக்கு இருக்கிற உற்சாகமும் அப்படியே குறைஞ்சிரும் போல தெரியுது. வேண்டாம், எதுக்குடா இந்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இல்லாமல் எப்படி இருக்கணும்னா கொஞ்சமாக இருந்தால் கூட, சின்ன ஆசீர்வாதமாக இருந்தால் கூட எப்படி இருக்கணும்னா உற்சாகமாய். ஆமென். நீங்கள் நடக்கிறதுலே தெரியணும், நீங்கள் ஒரு பொருளை எடுக்கிறதுலே தெரியணும். சிலர் ஒரு பொருள் எடுக்க சொன்னால் அப்படியே எடுத்து கொண்டு போய் வைக்கிறதுக்குள்ள வலிக்குண்டா, ரொம்ப பத்திரமா வை, அப்படியே மெதுவா ஆமா ஊர்ந்தது மாதிரி போய் ஊர்ந்து அப்படியே கொண்டு போய் எடுத்தமா வச்சமா தூக்குறோமா பிடிச்சமா வாடா போடா. அந்த மாதிரி ஒரு உற்சாகத்தை ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்படிப்பட்ட எல்லா கட்டுகளும் எல்லாம் இந்த லாக்டவுன்ல உட்கார்ந்து எப்படியாச்சும் நோஞ்சானா மாறிட்டான். அப்படியே ஒரு ஆந்த மாதிரி அப்படியே உட்காந்து கண்ணை மூடிட்டு அப்படியே உட்காந்து பார்த்துட்டு அப்படியே ரொம்ப சோம்பேறித்தனத்தினுடைய உச்சகட்டம் ஆகி போச்சு நிறைய பேருக்கு. பாருங்க, நம்ம எல்லாம் டெய்லி காலையில் நம்ம 5 மணி ஜபம் சர்ச்சில் வச்சோம். எல்லாம் நிறைய பேர் தூங்கிட்டு நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு. நீ நல்லா தூங்குப்பா, நீ நல்லா தூங்கு. மனுஷகுமாரன் வரும்போதும் தூங்கிட்டே தான் இருப்பீங்க. நல்லா தூங்கிட்டு 9 மணி 11 மணிக்கு எந்திரிச்சிட்டு ஏதோ ஊழியம் செஞ்சு முடிச்சுட்டு தூங்கி, இல்லை வேலை செஞ்சு முடிச்சு தூங்கினா கூட பரவாயில்ல. இல்லை உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமேன். உங்களை யாரையும் வருத்தப்படுத்தலை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது நேச்சராகவே நமக்குள்ள வந்துடட்டும் ஆண்டவரே. ஆமேன். எல்லாரும் எழும்பி நின்று தேவ சமூகத்தில், எனக்கு அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தேவை ஆண்டவரே, எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய மகிமை, ஒரு பெரிய உற்சாகம். என்னை பார்க்கிற நிறைய பேர் அப்படியே வேகமா செய்ய ஆரம்பிக்கணும். நம்மை பார்க்கிற அநேகம் பேர் ஆசைப்படணும். பாருங்க, இந்த வயசுல இவ்வளவு வேகமா. சில வயதானவர்களை நான் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷப்படுவேன். அவ்வளோ வேகமா ஓடி
அவ்வளவு ஆக்டிவா இருப்பாங்க. உங்க வயசு என்னன்னு கேட்டா 60 வயசு 70 வயசு. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நமக்கு தருவாட்டாரா? கைகளை மேல உயர்த்தி இந்த ஆராதனையில, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். உன் உற்சாகத்தை நான் அறிவேன். நீங்கள் உற்சாகமாய் இருக்கிறதை ஓ ஹalleluya மனிதர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் பார்க்கிறார். இருக்கிற இந்த பலத்தோட போ, நான் மீதியானியர்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன். இருக்கிற இந்த பலத்தோட போ. மனுஷன் பார்க்காம இருக்கலாம், மனுஷன் பார்க்காம இருக்கலாம், மனுஷனுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா பாஸ்டர், நான் ரொம்ப நாள் ஆச்சு தூங்கி, நான் ரொம்ப ரெஸ்ட் எடுத்து பல நாட்கள் ஆச்சு. ஆனா நான் உழைச்சிட்டே இருக்கிறேன், நான் செஞ்சுட்டே இருக்கிறேன். யாருக்கும் தெரியாது, யாரை நான் புரிய வைக்கவும் முடியாது. எல்லாருடைய பார்வைக்கும் நீ என்ன பண்ண, என்ன செஞ்ச, நீ மட்டும் அப்படி இருந்தா நீ நல்லா வந்திருப்பியே அப்படின்னு நிறைய பேர் குற்றப்படுத்துறாங்களா? நான் நம்புறேன், அந்தரங்கத்துல பார்க்கிற உன்னுடைய பிதா உனக்கு வெகு சீக்கிரமாய் வெளியரங்கமாய் கரங்களை தட்டி வீணாகாது, உன்னுடைய வாரம் வீணாகாது, உன்னுடைய ஓட்டம் வீணாகாது, ஓ உன்னுடைய அர்ப்பணிப்பு வீணாகாது. நீ பண்ணுகிற விலை கரையம், நீ பண்ற விலை கரையம் வீணாகாது. நீங்க பண்ற விலை கரையம் வீணாகாது. மனிதர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ, என் கர்த்தர் பார்க்கிறார். என் கர்த்தர் அதற்கு வேண்டிய பலனை உங்களுக்கு தருவார். கண்டிப்பாய் கர்த்தருடைய கணக்கிலே போய் சேரும், கர்த்தருடைய பார்வையிலே போய் சேரும். வெகு சீக்கிரத்தில் திடீர்னு ஒரு நாள் எட்டாத உயரத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் உட்கார வைப்பார். அன்றைக்கு பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள், எப்படி நீ மேல வந்த, எப்படி திடீர்னு உயர்ந்த? இன்னைக்கு நீங்க பண்ற விலைக்கரையம் தான் அன்னைக்கு உங்களை அப்படி கொண்டு போய் நிறுத்தும். சோர்ந்து போகாதே ஆண்டவருடைய பிள்ளையே, தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாத. என்கரேஜ் பண்றதுக்கு யாருமே இல்லைன்னு சோர்ந்து போகாத. என்னை தட்டி கொடுக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை பாஸ்டர். நான் கடினமா உழைக்கிறேன், நான் ராத்திரி பகலா பாடுபடுறேன். ஆனா யாருக்குமே தெரியாது பாஸ்டர், யாருக்குமே தெரியாது. நான் நிம்மதியா தூங்குறேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல பாஸ்டர். நான் எவ்வளவு பாடுபடுறேன்னு எனக்கும் ஆண்டவருக்கும் மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. எல்லாரும் என்ன பார்க்கும்போது உனக்கு என்ன அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கர்த்தர் இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்தினுடைய முடிவில் கர்த்தர் சொல்றாரு, இல்ல, என் நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு நான் அநீதி உள்ளவன் அல்ல. கர்த்தர் அதை காண்கிறார், கர்த்தர் அதை பார்க்கிறார். ஏற்ற நேரத்தில் அவருடைய பொக்கிஷ சாலை உங்களுக்காய் திறக்கும், உங்களுக்காய் திறக்கும். தகப்பனே, இந்த ஆராதனையில் இருக்கிற பிள்ளைகளை நினைச்சிருங்கப்பா. இந்த சத்தியம் பல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு போய் சேரட்டும் ஆண்டவரே, வாலிபர்களுக்கு போய் சேரட்டும் ஆண்டவரே. இந்த லாக்டவுன் காலங்களில் எல்லாருடைய இருதயம் மங்கி போய் இருக்க ஆண்டவரே. நீர் மங்கி எரிகிற திரியை அணையாமல், ஓ நியாயத்தை வெளிப்படுத்துகிற கர்த்தர் அல்லவா, நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற கர்த்தர் அல்லவா. எங்க பிள்ளைகளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுங்கப்பா, எங்க ஜனங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுங்கப்பா. இந்த வீட்டிலே இருக்கிற அந்த சோர்வின் ஆவிகள் எடுக்கப்படட்டும். கணவனாரிடத்துல சோர்வின் ஆவிகள் எடுக்கப்படட்டும், மனைவியிடத்தில் இருக்கிற சோர்வின் ஆவிகள் எடுக்கப்படட்டும், பிள்ளைகளிடத்தில் இருக்கிற சோர்வின் ஆவிகள் எடுக்கப்படுவதாக. இந்த செய்தியை முடிக்கும் போதே ஒரு உற்சாகம் உங்க பிள்ளைகளை வந்து சேரட்டும் ஆண்டவரே. இனி நான் சும்மா இருக்க கூடாது. அப்பா, ஒரு திறந்த வாசல், என் பிள்ளைகளுக்கு ஒரு வாசலை திறந்துருங்க ஆண்டவரே.
உங்க கிருபையின் கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்க பாதத்தை முத்தம் செய்யணும். 4ஆம் தேதியிலிருந்து நடக்கிற இந்த 21 நாள் ஜெபத்துல பெரிய தேவனாகிய கர்த்தர் எங்க மத்தியில உலாவணும் ஆண்டவரே. அந்த 21 நாள் ஜெபம் ரொம்ப வெற்றியா இருக்கணும் ஆண்டவரே. பல நாடுகள், பல ஊர்களிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் அதுல அட்டன் பண்ணணும். எங்களை நம்புவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.